புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். மூட்டு வலி, முடக்குவாதம், பக்கவாதம் இது சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ரொம்ப அதிகப்படியாக காண முடியுது. இந்த முடக்குவாதத்தினுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏன் இந்த முடக்குவாதம்ன்ற ஒரு கண்டிஷனுக்கு பேஷண்ட்ஸ் வந்து வந்துடுறாங்க? ஓகே, ஸோ முடக்குவாதம் அதோட பேரிலேயே இருக்கிறது முடக்கக்கூடிய வாதம். ஸோ நம்ம உடம்பை அதிகப்படியான வாதம் முடக்கி வச்சு நம்மளுக்கு சராசரியாக செய்யக்கூடிய வேலைகளை, நம்மளோட சராசரியான வேலைகளை தடை பண்ணுறது தான் இந்த முடக்குவாதம். இதை வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த முடக்குவாதம் ஏன் ஒருத்தர் நபருக்கு வருது, அது என்ன மாதிரியான தாக்கத்தை நம்மள உடம்புல கொடுக்குது, அது ஏன் நம்மளுக்கு வருது அப்படின்றதுக்கான ஒரு பதில் நம்ம சொல்கிறது, நம்ம உடம்புல வாதம் மேல் நோங்கி இருக்கிறதுனால. இப்போ இந்த முடக்குவாதத்தினால பாதிப்படைகிறவங்க பார்த்திங்க அப்படின்னா கை கால் ரொம்ப ஸ்டிஃபாக இருந்து, ரொம்ப முட்டுகளில் வீக்கம் வந்து, குறிப்பாக ஜாயின்ஸில். ஏன்னா இந்த முடக்குவாதம் நம்ம எலும்புகளும் சந்திக்கக்கூடிய அந்த ஜங்ஷனில் போயிட்டு சேர ஆரம்பிக்குது. அப்போ இந்த அதிகப்படியான இந்த வாத நீர் நம்ம உடம்பில், நம்ம முட்டுகளுக்கு நடுவில் போய் சேரும் போது நம்மளுக்கு வலிகள் கொடுக்க ஆரம்பிக்குது, நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் கொடுக்க ஆரம்பிக்குது, நம்மளுக்கு சராசரியாக கை கால் நீட்டி மடக்கிறதுல சிரமம் வர ஆரம்பிக்குது. இது ஒரு க்ரானிக் கண்டிஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த முடக்குவாதம் ஒரு நபருக்கு வந்துருச்சு அப்படின்னாலே காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்குமே வலிகளோடையே அதிகப்படியாக அவங்க பயணிப்பாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு சுகர் இருக்குது, இல்லை ப்ரெஷர் இருக்குது, இல்லை தைராய்டு இருக்குது, இந்த மாதிரி ஒரு நோய் தொற்று கண்டிஷன் அவங்களுக்கு இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது இதை அந்த அளவுக்கு வலிகள் கொடுக்கறது இல்லை. நிறைய பேருக்கு ஒரு சிம்டம்ஸ் இல்லாமையே இந்த அறிகுறிகள் அதிகமாகிட்டு இருக்கு. ஆனால் இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வலிகள் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு டம்ளரை தூக்க முடியல, ஒரு ஷர்ட் பட்டன் போட முடியல, ஒரு சட்டை போட முடியலை, இந்த மாதிரி சாப்பிட முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தடையாக இருக்குது. அப்போ நம்ம உடம்பில் வாதம் மேல் நோங்கி இருக்கிறதுனால, ஸோ அதிகப்படியான வாதம் நம்ம மூட்டுகளுக்கு நடுவில் போய் சேர்றதுனாலையும், அந்த வாத நீர் கோர்த்துட்டு இருக்கிறதுனால, வீக்கம் கொடுக்கறதால நம்ம முடக்குவாதம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வரக்கூடிய முடக்குவாத பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆப்ரேஷன் இல்லாமலேயும் இயற்கை முறையில் அந்த வலி வீக்கத்தை சரி பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளே முட்டை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கம், எலும்புகளை சுற்றி 2 முட்டுகளுக்கு சந்திக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய வீக்கம் முற்றிலுமாக வெளியேற்றப்படுது. அப்போ அந்த கெட்ட வாத நீர் வெளியே போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு நீட்டி மடக்கிறது சிரமம் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போது இந்த முடக்குவாதம் அப்படின்றது நம்மளோட ரத்தம் சம்மந்தப்பட்டது. ஸோ இப்போ ரத்தத்தில் நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் குறையிறதுனால நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இதை நிறைய பேர் வந்து முடக்குவாதத்தை சரி பண்ணவே முடியாது, முடக்குவாதம் வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கணும், வாழ்நாள் முழுக்க இன்ஜெக்ஷன்ஸ் போடணும், வாழ்நாள் முழுக்க ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணி தான் அதை சரி பண்ண முடியும், இல்லை காலம் தள்ள முடியும்னு நிறைய தவறுதலான ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்குறாங்க. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முடக்குவாத தொந்தரவோடு வரவங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இயற்கை முறையில் நம்ம மூலிகை மருந்தில், நம்ம சித்த மருத்துவத்தில் கூறிய இயற்கை மூலிகை பொருட்கள் கொண்டும் எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இயற்கை முறையில் நம்ம முடக்குவாதம் சரி பண்ணிகிட்ருக்கோம். முடக்குவாதம் பற்றின ஒரு நல்ல அருமையான விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னை அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேம்மா. என் பேர் ரமணி. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா. 2 மூட்டு வலிமா எனக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 62 வயசு ஆகுது. 62. 2 மூட்டுகள்லையும் வலி இருக்கு? 2 மூட்டை வலிமா. தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா.
அம்மா எனக்கு 2 மூட்டு, எனக்கு 62 வயசு ஆகுது, 2 மூட்டு வலி எனக்கு. ம் உட்காந்து 3 வருஷம் ஆகுது தலையில நானு ம் ம் வலிட்ட மாத்திரைதாம்மா போட்டுட்டு இருக்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணாங்க, பயமா இருக்குது ஆப்ரேஷன் பண்றதுக்கு. ம் ம் மாத்திரை போட்டே வலி வலி வேணா மாத்திரை போட்டுக்கிறோமா. ம் சரிங்கம்மா ம் சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்குதாம்மா போன் போட்டேன் இப்போ கேட்கலான்ட்டு. இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது எனக்கு தெரியல. ம் சரிங்கம்மா, நம்ம ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது, ஹபிபுல்லா ரோட் டி நகரில் இருக்குது. சரிங்களா, கவலைப்படாதீங்க. மூட்டு வலின்றது வந்து ஒரு வயது தாண்டின பிறகு சிலருக்கு ஒரு ஏஜ்னிங்னால வரக்கூடிய ஒரு காமனான ஒரு தொந்தரவு தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த மூட்டு வலிகள் வருது. ரொம்ப நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம், வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், இல்லை வெளியில் வேலைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம சராசரியாக பண்ணக்கூடிய அந்த வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓய்வே இல்லாமல் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வலிகள் வரதா செய்யும். இதுக்கு வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது தான் தீர்வுன்றது கிடையவே கிடையாது. இயற்கை முறையில் ஆப்ரேஷன் இல்லாமல், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் நம்ம இயற்கை முறையில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை டி நகர் ஹபிபுல்லா ரோட்டில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து மருத்துவரை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான கரெக்டான மூலிகை மருந்துகளும் தெரப்பி முறைகளும் ஸ்டார்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். ஈஸியாக சரி பண்ணிடலாம், வரி பண்ண தேவை கிடையாதுமா. நன்றி அழைத்தமைக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ கீதா மேடம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? கும்படிப்பள்ளி மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வணக்கம். 47 வயசு ஆகுது மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 3 மாசமா கால் மூட்டு வலி மேடம். வலது கால் மூட்டு கீழே ஊன முடியல. ம் சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது மேடம். ம் சரிங்கம்மா. கால் ரொம்ப பெயினா இருக்கு மேடம். கால் கீழே அழுத்தி வைக்க முடியல, உட்காந்து காய் கட் பண்ண முடியல. ம் ரொம்ப பெயின், ஓவரா கால் மடக்கி உட்கார முடியல மேடம். ம் 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 அதுக்கு சொல்லுங்க மேடம். அழுத்தமா ரொம்ப அழுத்தம் இருக்கு மேடம். கால் நடக்கிறது நல்லா ஃப்ரீயா நடக்க முடியல மேடம். சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. எவ்வளோ நாளாக இருக்குமா இந்த மூட்டு வலி? இந்த 3 மாசமா இருக்கு மேடம். 3 மாசமா இருக்கு. சரி, ஓகே, நான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். நீங்கள் வரி பண்ண வேண்டாம். மூட்டு வலின்றது ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வந்து ஒன்றுமே கிடையாது. நம்ம வீட்டில் தினசரி செய்யக்கூடிய விஷயம்தான். தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் குடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் பழக்கமாக்கணும். ஸோ தண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. நம்ம தண்ணி குடிக்கிறது கம்மியாக குடிக்கிறோம். ஸோ வந்து நம்ம உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியமானது. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த வலிகள் நம்ம உடம்புல வராது. தண்ணி கொஞ்சம் நல்லா குடிச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா? ஸோ முருங்கைக்கீரை வந்து தினசரி இல்லை உங்களோட உணவில் வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை பூ, இல்லை வந்து முருங்கைக்காய், இது வந்து கொஞ்சம் அதிகப்படியான உங்களுக்கு வலிகள் குறைக்க ஆரம்பிக்கும். இந்த வளவளப்பாக இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காய் இருக்கா, சின்ன வெங்காயம் இருக்குது, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த வளவளப்பு தன்மை என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மூட்டு எலும்புகளுக்கும் நடுவில் அந்த வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வலிகள் இல்லாமல் இருக்குது. இப்போ அந்த வளவளப்பு தன்மை குறையிறதுனால தான் நம்மளுக்கு வலிகள் கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வளவளப்பு இருக்கக்கூடிய அந்த உணவுகள், வெண்டைக்காய், இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மை நம்ம உடம்புல ரீட்டைன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு வலிகள் குறைக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம பெருசாலாம் மாத்திரை மருந்துன்னு யோசிக்க வேணாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதை சேஞ்ச் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் நம்ம உடம்புல தெரியும். ஸோ வந்து உணவில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாற்றுறதுக்கு பாருங்கள். தண்ணி நல்லா குடிங்க. நீங்கள் தைராய்டுக்காக மாத்திரை எடுக்கிறீங்க, அது ஹார்மோன் இம்பேலன்ஸோ இல்லை நம்ம தைராய்டு சுரப்பிகள் சரியாக சுரக்கலைன்றதுக்காக எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ சுகர் இருக்குன்னா நம்மளுக்கு ஜீரண பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தி நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு, குறிப்பாக சுற்றி பார்த்தோன்னா வந்து உணவுகள் தான் வரும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி உடனே நல்லா எல்லா சத்தான உணவாக சாப்பிட்ணும். காலையில் சத்தான உணவு, மதியம் சத்தான உணவு, நைட்டு சத்தான உணவு, அப்படியே ஃபுல்லாக டம்ப் பண்ண சொல்லலை. நம்ம உடம்புக்கு என்ன தேவை, நம்மளோட உடல் உழைப்புக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிதல் கொண்டு வரணும். நம்ம சும்மாவே உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்குறோம் போது நம்ம உணவுகள் தின்னுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அதுவுமே நம்மளுக்கு வலிகள் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரியான உணவு பண்டங்கள் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் கவனம் செலுத்தினாலே இந்த விஷயம் ஈஸியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இல்லை தொடர்ந்து ஒரு முட்டி வலிச்சுட்டே இருக்குது, ஏன்னா ஒரு முட்டி வலிக்குதுன்னுட்டு இன்னொரு முட்டியை தாங்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னொரு முட்டிக்கு அந்த வலி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிறதுமே
ஈஸியாக நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வரும்போது நம்ம மூலிகை மருந்துகள், தைலங்கள், பஞ்சகர்ம சிகிச்சை இதெல்லாம் கொடுக்கும்போது ஈஸியாக சார்ட் அவுட் ஆகிடும். நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்குமா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம், நீங்கள் தான் பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் ராஜி, கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? என்னோட வயசு 28. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுடா. என்னோட பேர் ராஜி, எனக்கு வயசு 28 ஆகுது. இது மூக்கு அடைச்சிட்டு தலைலாம் ரொம்ப ரொம்ப வலிக்குது, சைனஸ் மாதிரி இருக்கு. அந்த தூசு புகை அந்த மாதிரி பட்டா மூக்குல இருந்து அப்படியே தண்ணியா ஒழுகுது. அது கண்ணத்துல இருந்து தலை வர ரொம்ப வலிச்சு வீங்கிக்குது சில மாதிரி. ஓகே, எவ்வளவு நாளா இருக்குடா? இது ஒரு 1 இயராவே இருக்குது. ஓகே, சரி சரி, நான் சொல்றதை கவனிங்க, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். இது வந்து சைனசைட்டிஸ், அலர்ஜிக் சைனசைட்டிஸோட ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம். என்னென்னா, நம்மளுக்கு ஒரு தூசி நம்ம சுவாசிக்கும் போதோ இல்லை ஒரு தூசி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகும் போதோ நம்ம சுவாசிக்கிறது மூலியமாக அது நம்மளோட நுரையீரலுக்கு பாதிப்பு கொடுக்காம இருக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த தும்மல், இருமல் இதெல்லாமே வர ஆரம்பிக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி தூசு வந்து நம்ம நுரையீரலுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம நுரையீரல் பாதிப்பு கொடுக்கும். ஸோ இந்த தலை பாரமாக இருக்கிறது, தலை வலிக்கிறது, அடுக்கு தும்மல் வருது, மூக்கை சுற்றி வந்து வீக்கமாக இருக்கிறது, இது எல்லாமே வந்து சைனசைட்டிஸோட ஒரு அறிகுறி தான். ஸோ இந்த மாதிரி சளி மூக்கில் சேர்ந்துருக்குது, மூக்கை சுற்றி சேர்ந்துருக்கு, அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து சேர்ந்துருக்கு, இதுக்கு வந்து நம்ம ஆவி பிடிக்கிறது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும்டா. ஸோ நம்ம வந்து ஆவி பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ரெகுலராக, ஸ்டீம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த ஸ்டீம் பண்ணும் போது என்ன பண்ணுங்கள், நல்ல பானை வந்து அரை தண்ணி தான் பிடிக்கணும், பானைக்கு அரை தண்ணி தான் பிடிக்கணும். அதை வந்து நல்ல சூடான பிறகு கல்லுப்பு, நொச்சி இலை பார்த்திங்கன்னா நல்லா அந்த மூக்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணும், திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகாமல் உங்களுக்கு சரி பண்ணும். ஸோ அந்த ஆவி பிடிக்கும் போது நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பானையை திறங்க. ஃபுல்லாக நம்ம திறந்துட்டோன்னா அப்படியே நம்மளுக்கு நல்லா ஸ்டீம் அடிக்கும், நம்ம அதை சரியாக நுகர மாட்டோம். ஸோ அப்போ அந்த ஸ்டீம் பண்ணுறதுலையுமே நல்ல ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அதை வந்து பாத்திரம் மூடி இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளக்கும் போது அந்த ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வரும். ஸோ அதை நம்மளால் நுகர முடியும். ஸோ அதை வந்து அப்படி நீங்கள் வந்து ஆவி பிடிங்க. வாரத்துக்கு ஒரு 3 நாட்கள் ஆவி பிடிங்க. குறிப்பாக ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஆவி பிடிக்கும் போது அந்த நீர்லாம் நல்லா கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு கொஞ்சம் நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும். பால் கலந்த உணவுகள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம பால் கலந்து காஃபி, டீ, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, சளி அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய சளியும் நீர் இன்ஃபெக்ஷனும் வெளியே கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த உணவுகள் எடுக்கும் போது திரும்ப அது வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ஆவி பிடிக்கிறது நீங்கள் பண்ணிங்கனாலே நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். திப்பிலி இல்லை சுக்கு ஏதாவது ஒன்று வந்து கஷாயம் செய்து ரா ட்ரக்காக எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா 1 டம்ளர் தண்ணி விட்டு அரை டம்ளராக, கஷாயனாலே வந்து உங்களுக்கு என்னென்னா அதை வந்து பாதியாக நீங்கள் வந்து வற்ற வைக்கணும், நல்லா குறுக்கணும். ஸோ அதை நீங்கள் நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா பாதியாக ரெடியூஸ் ஆகிடும். அந்த பாதியை வந்து நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே வடிகட்டிட்டு அதை நீங்கள் குடிச்சிடுங்க. ஸோ இதை ரெண்டத்தையுமே நீங்கள் சைட் பை சைட் பண்ணிங்கன்னா நல்ல சைனசைட்டிஸ் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். தொடர்ந்து அதுக்கு தாண்டியும் உங்களுக்கு இருக்குன்னா அப்போது நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை பார்க்குறது நல்லது. வேறு ஏதாவது உள்ள அலர்ஜிக் இருக்குது இல்லை பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் உள்ளுக்கு மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பெட்டர் ஆகலைன்னா கண்டிப்பாக மருத்துவரை பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் இலக்கியா. எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாகப்பட்டினத்துலேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்க அப்பாக்காக கேட்கணும். அப்பாவோட வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். அப்பாக்கு வயசு வந்து 65 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து ஒரு 1.5 வருஷமா வந்து பக்கவாதம் இருக்கு. 1 இயரா வந்து பிபி இருந்துச்சு, அதுக்கு டேப்லெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழிச்சு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பிபிக்கு டேப்லெட் எடுக்காம விட்டாங்க. ரொம்ப அதிகமாயிட்டு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இப்போ ஒன் சைடு வந்து கை கால் வரல, ஆனா வந்து லைட்டா மூவ் பண்றாங்க, ஆனா எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியல. ஓகேம்மா, எந்த பக்கத்துல வந்து அப்பாக்கு இந்த ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆச்சு? ரைட் சைடுல, வலது பக்கம் பக்கவாதம். சரி, ஓகே. ஸோ இப்போ பிபிக்கான மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களா? இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரோக் வந்ததுல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட போனோம்,
அவங்க வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க, எடுத்துட்டு இருக்கோம். ஆனா வந்து டேப்லெட் சாப்பிட்டும் வந்து இப்போ 1.5 இயரா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அவங்க இருந்து அவங்க வேலையே செய்ய முடியல. ஓகே, சரி, கவலைப்படாதடா. ஈஸியாக அதை சரி பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா வந்து இந்த பக்கவாதம் அப்படின்றது கொஞ்சம் ஒரு கடினமான ஒரு விஷயம். என்னென்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இறுகலாக டைட்டாக ஆகிடுது. இப்போ நம்ம ஒரு கறியை வந்து ஃப்ரீசரில் வைக்கிறோம் வச்சுக்கோயேன், அது என்ன ஆகுது, உங்களுக்கு நல்ல டைட்டாக ரிஜிட் ஆகிடுதுல, ஃபேர்ம் ஆகிடுதுல, ஹார்ட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட மசில்ஸ் என்ன ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் லேக் ஆகிறதுனால அப்படியே டைட்டாக இறுக்கமாயிடுது. ஸோ இதுக்கு நம்ம வந்து பஞ்சகர்ம சிகிச்சை பண்ணுறது மூலமாக ஆயில் போட்டு நல்லா கொஞ்சம் வார்மாக ஆயில் போட்டு மசாஜ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து அந்த ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது அப்சர்ப்ஷன் ஸ்கின்ல ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, மசில்ஸ் லெகு ஆக ஆரம்பிக்குது. ஸோ பிபிக்காக அப்பா எடுத்துகிட்டு இருக்க மருந்துகள் தொடர்ந்து அதை கண்டினியூ பண்ணணும், அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ வந்து டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் எந்த மருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதும் சரி ஸ்டாப் பண்ணுறதும் சரி பண்ணவே கூடாது. ஸோ ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்க பரிசோதனை செஞ்சுட்டு இது போதும், இது படிப்படியாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்லை இது நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்களாக வந்து எப்போவுமே மருந்துகள் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ அப்பா நீங்கள் தாராளமாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வரலாம். அப்பாவுக்கு நம்ம வந்து பண்ணக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சை உள்ளுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் கொடுக்க மாதிரியான மருந்துகள் கொடுப்போம். ஒரு 3லேருந்து 6 மாதம் கண்டிப்பாக அப்பா தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கணும். ஸோ மருந்துகள் எடுக்கும்போது படிப்படியாக உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும், உணர்வு தெரிய ஆரம்பிக்கும், கை கால் ஃப்ளெக்சிபிலிட்டி வர ஆரம்பிக்கும். ஆனால் அதை தொடர்ந்து அந்த பயிற்சிகள் கண்டிப்பாக பண்ண வேணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம். வணக்கம். நான் ஆம்பூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வயசு 24 ஆகுது. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம். உடம்பு எனக்கு ஒரு மூடலாக இருக்கு. உடம்பு எப்பவுமே ஆகிட்டு இருக்குமா, சொரிஞ்சா வெள்ளை வெள்ளையா வருது. புரியலம்மா, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சொரிஞ்சா வெள்ளை வெள்ளையா வருதான். ஓகே. உடம்புல அப்படியே சுடியா இருக்கு, அது சொரிஞ்சோம்னா அப்படியே செடி செடியா வருது. ஓகே. எங்கெல்லாம் இருக்குமா? கை கால்ல. கை காலில் இருக்கு. ஓகே, சரி. எவ்வளோ நாளாக இருக்கு? இப்போ ஒரு 1 இயரா இருக்கு. வெளியே ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்பா பேசுறமான இருக்கு, அதுக்காக மறுபடியும் வந்துருக்கு. ஓகே. மோஷன் பேசுலையும் அப்பப்போ இருக்குது. ஓகே, சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. ஸோ வந்து நான் இதுக்கான ஒரு கரெக்டான ஒரு தீர்வு சொல்கிறேன். ஸோ இந்த தோலில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வருது, சொரஞ்சனா ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி கொட்டுது, இல்லை ஒரு மாதிரி செதிலாக வந்து அப்படி ஸ்கின் வந்து அப்படியே பீல் ஆகிட்டு வருது, இது எல்லாமே வந்து ஒரு சொரியாட்டிக் லீஷன்ஸோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த மாதிரி சருமம் சார்ந்த பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் நீங்கள் மருத்துவரை பார்த்து கரெக்டாக அதுக்கான மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சொரியாசிஸ் இல்லாமல் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பூச்சிக்கடியாக இருக்கலாம். என்னன்றது வந்து நம்ம ஒரு தோல் பாதிப்பு அப்படின்றத வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும். ஸோ கண்ணால் நம்ம நேரில் பார்க்கும் போது, பரிசோதனை செய்யும் போது, நாடி பார்க்கறது மூலமா இதுதான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை இதுக்காக நீங்கள் சொரியாசிஸ்க்கான மருந்துகள் நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த தோல் பாதிப்பு வந்து நம்ம மருந்துகள் எடுக்கும் போதோ இல்லை வந்து தைலங்கள் வெளிப்பிரயோகமாகவோ இல்லை ஆயின்மெண்ட்ஸ் போடும் போதோ அப்போதைக்கு கொஞ்சம் அப்படியே கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தோலில் திரும்ப திரும்ப காட்ட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம உள்ளேயும் கிளென்ஸ் பண்ணணும், வெளியிலையும் வந்து அதை வந்து கிளென்ஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையுமே வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணும் போது மட்டும்தான் ஈஸியாக நம்மளுக்கு இந்த தோல் பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். உள்ளுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கருப்பு பன்னீர் திராட்சை. ஸோ கருப்பு பன்னீர் திராட்சை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரத்த சுத்திகரிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து நல்ல ரத்த சுத்திகரிக்கக்கூடிய அந்த உணவுகளில் ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளோட பன்னீர் திராட்சை. ஸோ அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக வந்து வேப்பிலை நல்லா உடம்பு ஃபுல்லாக அரைச்சி பூசி குளிங்க. தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காவை நல்லா அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. வெள்ளரிக்காய் இருக்கா, அதை அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. சோப்பு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா தோல் வறட்சி ஆகும் போது தான் நம்மளுக்கு நமைச்சல் வருது. நமைச்சல் வரும்போது தான் நம்ம சொரையும் போது தான் நம்மளுக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக வந்து அந்த டேமேஜ் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ சொன்ன உள்ளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய குறிப்பாக ஒரு பழம் ஒன்று நான் சொன்னேன், அந்த ஃப்ரூட்டை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக ஒரு பேக் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக பூசி குளிக்கிறது சொன்னேன். இது பண்ணுங்கள். இது பண்ணியும் உங்களுக்கு அந்த சொரியாட்டிக் லீஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அப்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் மருத்துவமனை
மருத்துவமனைக்கு போயிட்டு மருத்துவர்கிட்ட நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான உள்ளுக்கு மருந்துகளும் கோலன் தெரப்பியும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கழிவுகளை வெளியே தள்ளிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு சுத்திகரிக்க ஆரம்பிக்கும், இந்த தோல் பிரச்சனை சரியாக ஆரம்பிக்கும். ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கிளாரா மேம், நான் தென்காசிலேருந்து கால் பண்ணிருக்கேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகதாங்க. உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 27 வயசு ஆகுது மேடம். சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எனக்கு வந்து இந்த ஸ்கின்ல எல்லாம் அங்கங்க பேச்சஸா இருக்கு மேடம். அது நிறைய அரிப்பு ஏற்படுது. அதுல இருந்து அரிக்கும் போது வந்து பவுடர் மாதிரி உரியுது மேடம். ஓகே. அது பாடி ஃபுல்லா அது பரவி இருக்கு. அந்த ஸ்பெஷலா அந்த சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும் போது அரிப்பு இன்னும் அதிகமா இருக்கு மேடம். ஓகே. ஓகே, எவ்வளவு நாளா இருக்குப்பா? இது ஒரு 3 மாசமா இருக்கு மேடம். ஓகே, 3 months-ஆ இருக்கு. சரி, நான் சொல்றத கவனிங்க, ஓகேவா? ஸோ வந்து இந்த சிக்கன் சாப்பிட்றது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கவுச்சி ஐட்டமோ இல்லை அதிகப்படியான உடல் சூடு கொடுக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன் நீங்கள் எடுக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நமைச்சல் அதிகப்படுத்தும். அதே மாதிரி சில பேர் கருவாடு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நமைச்சல் அதிகப்படுத்துதுருவாங்க. ஏன்னா அதிகப்படியான அதில் உப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த கருவாடு போட்ட அந்த மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சில நேரம் இருக்கும். அதுவுமே கண்டிப்பாக நம்மளுக்கு நமைச்சல் அதிகப்படுத்தும். ஸோ நம்ம வந்து அதிக உப்பு அதிகப்படியான இனிப்பு சுவை எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தோல் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தோல் வந்து ட்ரையாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு நமைச்சல் வருது. அப்போ நம்ம வந்து சொரையும் போது இன்னும் அந்த டேமேஜ் தோலில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பு அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ நம்ம இந்த அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு அது வந்து இன்னுமே நம்மளோட தோல் பாதிப்பை அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கின் லீஷன்ஸ்க்கு நம்ம உள்ள வந்து நல்லா தண்ணி குடிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு கீரை நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து உங்களோட டயட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. செவ்வாழை எடுத்துக்கலாம், இல்லை ஆப்பிள் எடுத்துக்கலாம், கருப்பு பன்னீர் திராட்சை எடுத்துக்கலாம், மாதுளப்பழம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிகப்பு கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறது. ஸோ அதை நீங்கள் எடுக்கும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் குளிக்கும் போது தண்ணியை எடுத்து டப்பில் வந்து பக்கெட்டில் பிடிச்சி வச்சுட்டு வெட்டி வேர், விளாமிச்சு வேர், இந்த மாதிரி குளிர்ச்சி தரக்கூடிய அந்த வேர்களை வந்து நம்ம உள்ளே போட்டு வச்சுட்டு அதில் நம்ம குளிக்கும் போது நம்ம உடம்பு இன்னுமே நல்லா வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம தோல் பாதிப்பு நல்லா குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தாராளமாக மருத்துவரை பார்த்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு உள்ள ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்கும் குடல் சுத்திக்குமான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி மூலிகை மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தோல் பாதிப்பு திரும்ப வாழ்நாள் முழுக்க அகெயின் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகாமல் கம்ப்ளீட்டாக சரியாகக்கூடிய வழிகள், சரியாகக்கூடிய உணவுகள் எல்லாமே உங்களுக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேம் என் பேர் வந்து வேலு, 35 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் சார். ஓகே வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மேம் எனக்கு 35 வயசு ஆகுது, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து வளையும் போது பயங்கரமா வலி இருக்கு, ரொம்ப தூரம் நடக்க முடியல, வெயிட்ட தூக்க முடியல. ஓகே. இது வந்து 5 வருஷமா எனக்கு இருக்கு. ஓகே. நான் ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்ததுக்கு L4 பல்ஜா இருக்கு, ஓகே, ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. எனக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு இப்போதைக்கு விருப்பம் கிடையாது. ஓகே, சரிங்க, எனக்கு புரியுது. சரி, நான் சொல்றதை கவனிங்க. இப்போ நம்மளுக்கு டிஸ்க்கு பல்ஜ் இருக்குது, இல்லை வந்து டிஸ்கில் வந்து கம்ப்ரெஷன் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மள கழுத்து எலும்பில் டிஸ்க் பல்ஜ் இருக்குது, இல்லை வந்து நம்ம முதுகு தண்டில் வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்குது. பல்ஜ் அப்படின்றது வந்து காமனாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஏன்னா நம்மளுக்கு இப்போ 2 எலும்புக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி அந்த குழக்குழப்பு தன்மை இருக்குது. அது ஒரு குஷன் மாதிரி நம்ம எலும்புகள் அடிப்படாமையோ உராயாமையோ தேயாமையோ இருக்கிறதுக்காக இருக்கிறது. இப்போ அந்த குழக்குழப்பு தன்மை நம்மளுக்கு குறையும் போதோ, நம்ம உடல் சூடாகும் போது அது குறையும் போது நம்மளுக்கு இந்த பாதிப்பு வருது. அதே மாதிரி என்ன ஆகுது, நம்ம இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் இறுக்கமாகும் போது, ஸோ வந்து எலும்பு நம்ம முதுகு தண்டு எலும்பு இருக்குது, அதை சுற்றி விழா பக்கத்துலேயும் நம்மளுக்கு வந்து மசில்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் டைட் ஆகும் போது என்ன ஆகுது, நம்மளோட அந்த ஸ்பைனில் வந்து ஒரு கம்ப்ரெஷன், ஒரு ப்ரெஷர் வருது.
ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த எலும்பு வந்து நெருக்கமாகுது. அப்போது வந்து நெருக்கமாகும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த பல்ஜு வந்து கொஞ்சம் வெளியே பிதுங்கின மாதிரி ஆகுது. இப்போ ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா, ப்ரெட் இருக்குது, 2 ப்ரெட் எடுத்துகிட்டு நல்லா ஜாம் போட்டுட்டு அழுத்துனா என்ன ஆகும், அந்த ஜாம் பிதுங்கிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது. ஸோ வந்து இது என்ன பண்ணுது, நம்மளுக்கு கால் வலி கொடுக்க ஆரம்பிக்குது, நடக்க சிரமம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு டிஃபிகல்ட் ஆக ஆரம்பிக்குது. கால் நீட்டினாலே கால் பிடிக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு முதுகில் அப்படியே ஒரு மாதிரி கொக்கி போட்ட மாதிரி வலி கொடுக்குறது, இது எல்லாமே காமனாக வரக்கூடியது தான். வரி பண்ண வேண்டாம். இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உளுந்து தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு நல்ல முதுகு கழுத்துலேருந்து நம்மளோட இடுப்பு பட் முள்ளு வரைக்கும் கீழே வரைக்கும் நல்லா படுத்துட்டு நல்லா வந்து அழுத்தம் இல்லாமல் தடவி விட்டோம்னா நல்லா வந்து வலி குறைய ஆரம்பிக்கும். கல்லுப்பு வச்சு ஒத்தடம் கொடுக்கறதுமே இன்னுமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை நல்லா குறைக்க ஆரம்பிக்கும். நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் குடிங்க. போஷர், நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறது, இதையுமே கொஞ்சம் மாற்றுறது நல்லது. நீங்கள் மருத்துவரை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே ஆப்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக இருக்காது. சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அவங்க சொல்கிற வரைக்கும் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் பண்ணக்கூடாது. லைஃப் லாங் நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ரெஷன் குறைய ஆரம்பிக்கும். அந்த டிஸ்க் பல்ஜோட சிவியாரிட்டி இன்னும் மோசமாகாமல் ஆப்ரேஷன் இல்லாமலேயே நம்ம இயற்கை முறையிலேயே நம்ம சரி பண்ணலாம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் விழுப்புரத்துல இருந்து நிஷா பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அப்பாக்கு மேம். அப்பாவோட வயது என்ன? அப்பாக்கு வயசு 52 மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம்மா, சொல்லுடா. மேம், அப்பாக்கு என்னன்னா 5 வருஷமா வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஏன்னா மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கு, ஸ்மெல் எல்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இப்ப வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தாரு மேம். அதுக்காக சரின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது மூக்குல வந்து சதை வளர்ந்துருக்கு, இத வந்து நீங்க ஆபரேஷன் பண்ணா சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க மேம். பட் எனக்கு அது கொஞ்சம் பயமா இருக்கு. ஆபரேஷன் இல்லாம ஏதாச்சும் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா பண்ண முடியும்டா, வரி பண்ணாத. நீங்க அப்பாவை தாராளமா கூட்டிட்டு வாங்க. நான் சொல்றத முதல்ல அதுக்கு முன்னாடி கவனிங்க. ஸோ இந்த மாதிரி மூக்குல சதை இருக்குது, மூக்குல சதை வளர்ந்துருக்கு, மூச்சு விடும் போது சிரமமாக இருக்குது, மூச்சை உள்விடும் போதும் வெளிவிடும் போதும் உங்களுக்கு அந்த விசில் சவுண்டு மாதிரி கேட்குது அப்படின்னு நிறைய பேர், ஆஸ்துமா தொந்தரவு இருக்குது, ரொம்ப வருஷமாக அதுக்காக பஃப், இன்ஹேலரு, மூக்கில் நேசல் சலைன் அடிச்சிட்ருக்காங்க, இந்த மாதிரி தொந்தரவோடு நிறைய பேர் வராங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மழை காலம், இல்லை மழை காலம் முடிஞ்சு வந்து வெயில் காலம் ஆரம்பிக்கு பாருங்க, அந்த டைம்லேயும் நல்ல கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால சடனாக மாறுறதுனால வந்து மக்களுக்கு வந்து நல்ல இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஒருத்தர் இருமனா உடனே சட்டுன்னு நம்மளுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது. இந்த மாதிரி தொந்தரவோடு நிறைய பேர் வராங்க. இது ஒன்றுமே கிடையாது, இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணியுமே வந்து 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணேன், 3-4 தடவை பண்ணியுமே எனக்கு தீர்வு இல்லை, திரும்ப திரும்ப எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் வராங்க. ஸோ ஆப்ரேஷன்றது வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு தீர்வு நிறைய பேருக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம இயற்கை முறையில் வந்து நம்ம நசிய சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம். ஸோ நசியம் பண்ணும் போது மூக்கில் வந்து ட்ராப்ஸ் மாதிரி நம்ம மூலிகை தைலங்கள் விடும் போது என்ன ஆகுது, அந்த மூக்கில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வீக்கம் கொடுக்குது. வீக்கம் கொடுத்தோன்னா சதை வந்து நல்லா பல்ஜாக ஆரம்பிக்குது. ஸோ அது திராட்சை கொத்து மாதிரி வீங்கினோன்னா நம்மளுக்கு மூச்சு சுவாசிக்கிறதுல சிரமம் வருது. ஸோ அப்போ அந்த தைலங்கள் கொடுத்து உள்ள நுரையீரலை பலப்படுத்துகிற மாதிரி நம்ம யோக பயிற்சி, நம்ம மூச்சு பயிற்சி இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கோட சுவாசம் வந்து சீராக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நசியம் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்குது. நம்ம நுரையீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள், ஆடாதொடை, இந்த மாதிரியான சில மருந்துகள் காம்பினேஷன் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுது, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள் முற்றிலுமாக வெளியே வருது. ஸோ கவலையே பட வேண்டாம், அப்பாவை தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இயற்கை முறையில் நம்ம இந்த சளி தொந்தரவாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவாக இருக்கட்டும், இல்லை நேசல் பாலிக் மாதிரி தொந்தரவாக இருக்கட்டும், இயற்கை முறையில் ஆப்ரேஷன் இல்லாமலே நம்ம கண்டிப்பாக சரி பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பாண்டிச்சேரியிலேருந்து ஆஷா பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அம்மாக்கா கேட்குறேன். அம்மாவோட வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம். அவங்களுக்கு 45 வயது ஆகுது. வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம். அவங்களுக்கு அம்மாவுக்கு வந்துட்டு கை கால் வலின்னு சொல்லிட்டே இருப்பாங்க எப்பவுமே. ஓகே. அப்படியே ஜாயிண்ட்ல எல்லாம் வீக்கம் இருக்கும்.
காலையில எந்திரிச்சதும் ஒரு 1 hour மேல ஆயிடும் அவங்களுக்கு நார்மலா நடக்கிறதுக்கே. ஓகே, புரியுது. வாஷ்ரூம் போக முடியாதுன்னு சொல்றாங்க. கீழே உக்காந்தா எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. ஓகே, எவ்வளவு நாளா இருக்குடா அம்மாக்கு இது? அவங்களுக்கு 4-5 வருஷமாவே இருக்கு மேடம். ஓகே, சரி. ஸோ எல்லா ஜாயின்ஸ்லையுமே பெயின் இருக்கா, இல்லை குறிப்பாக வந்து முட்டில் முதுகுல அப்படி ஏதாவது குறிப்பிட்ட ஜாயிண்ட்ல? இல்ல மேடம், எல்லா ஜாயின்ஸ்லயும் வலி இருக்கு அவங்களுக்கு. ஓகே, சரி. இங்கிலீஷ் மெடிசன்ஸ் காமிச்சோம் நாங்க. அவங்க வந்து முடக்குவாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அது ஒரு 2 days 3 days அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் பெயின் வந்துடும் டாக்டர். ஓகேம்மா, புரியுது. ஸோ வந்து ரொம்ப வந்து ஒரு சிரமமான ஒரு டிசீஸ் இல்லை வந்து ஒரு நோய்த்தன்மை அப்படின்னா இந்த முடக்குவாதம் தான். ஏன்னா வந்து நம்மளோட ஒவ்வொரு சின்ன ஜாயின்ஸ்லேயுமே நம்மளுக்கு வலிகளையும் வீக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதம், அந்த வாத நீரோட தேக்கம் தான் நம்மளோட முட்டுகளில் எல்லா ஜாயின்ஸ்லேயுமே போய் சேர ஆரம்பிக்குது. நீ சொன்ன மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே கை கால் வந்து அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளால் எந்திரிச்சு சராசரியாக காலையிலேருந்து நடக்கக்கூடிய ரொட்டீன் ஒர்க்கு நம்ம எந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலியோடைய வேதனையோடையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே 1/2 hour ஆகிடுது, 1 hour ஆகிடுது. ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு கூட நம்ம இன்னொருத்தரோட உதவியை நாட வேண்டியதாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே நிறைய பேர் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வராங்க. ஏன்னா இதுக்கு மருந்துகளோ இல்லை ஸ்டீராய்ட்ஸோ இல்லை இன்ஜெக்ஷனோ போடும் போது ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, திரும்பவும் நம்மளுக்கு அது வலி கொடுக்க ஆரம்பிக்குது. திரும்ப வந்து பழையபடி வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரியே பண்ண வேண்டாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது என்னென்னா சூரிய குளியல். ஸோ வந்து வெயில் நம்ம உடம்புல படுற மாதிரி கொஞ்சம் நேரம் நிற்கிறது ரொம்ப நல்லது. மூச்சு பயிற்சி கொஞ்சம் பண்ணுங்கள். ஸோ காலை வெயிலோ இல்லை வந்து சாயங்கால வெயிலோ, ஸோ காலையில் வெயில் அப்படின்னா காலையில் சூரியன் உதிச்ச பிறகு ஒரு மாதிரி மஞ்சள் ஆரஞ்சிஷா இருக்கக்கூடிய அந்த வெயில் நம்ம உடம்புல சுல்லுன்னு எரிக்கவே எரிக்காது. அந்த வெயிலில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம். அதே மாதிரி சாயங்காலம் சூரியன் மறையிறதுக்கிட்ட இருக்கக்கூடிய வெயில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சுல்லுன்னு இருக்காது. ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சேர் போட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஒரு சேர் போட்டு சும்மா வந்து அந்த வெயில் நம்ம உடம்பு முழுக்க படுற மாதிரி கொஞ்சம் நேரம் நிற்கிறது ரொம்ப நல்லது. முட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீக்கம் கரையிறதுக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நல்லா ஒரு தவால வந்து கல்லுப்பு, நல்லா கல்லுப்பு கையளவு போட்டுக்கோங்க, மஞ்சள் போட்டுக்கோங்க, நல்லா வறுத்துட்டு பொட்டலமாக முடிச்சுக்கோங்க. ஸோ வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை வேப்ப எண்ணெய் இல்லை கடுகு எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை 3மே சேர்ந்த மாதிரி எடுத்துக்கலாம், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு பச்சை கற்பூரம், ஸோ பச்சை கற்பூரம் தைலமாக கிடச்சினாலும் ஓகே தான், இல்லை பச்சை கற்பூரமாக கிடச்சாலும் சரி தான், அதையும் போட்டுட்டு நல்லா லைட்டாக சூடு பண்ணுங்கள். தவா வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு கல்லுப்பு பொட்டலம் போட்டுருந்தீங்க இல்லையா, அதை நல்லா வச்சுட்டு முட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் ஒத்தடம் கொடுங்க. அருமையாக அந்த வலி வீக்கம் நல்லா குறையும், இன்ஸ்டண்ட்டான ரிலீவ் கிடைக்கும். நீங்கள் இன்ஜெக்ஷன் மாத்திரை போடும் போது இருந்த எஃபெக்டை விட இது பயங்கர உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு அந்த வாத நீர் நல்லா ட்ரெயின் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த வாத நீர்ன்றது மழை கழிவுகளும் நீர்க்கழிவுகளும் நம்ம உடம்புல தேங்கிறது தான், அது நல்லாவே வெளியே போகிறத உங்களால் பார்க்க முடியும். முடக்குவாதத்தை ஈஸியாக சரி பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஷாலினி பேசுறேங்க, கோவில்பட்டியிலிருந்து. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கப்பா? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது என்ன? 28 ஆகுதுங்க. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுடா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுடா. எனக்கு ஒரு 2 வருஷமா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுதுங்க. அது பீரியட்ஸ் வந்து ஒரு 10 நாள் இருக்கும் போதே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க மேம் வயிறு வலி. ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அந்த பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் மேம். ஓகே. டயர்ட் ஆயிருது மேம் ரொம்ப உடம்பு. ஸ்மெல்லும் இருக்கும் மேம். ஓகே, புரியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் அது. சரி, நான் சொல்கிறத கவனிடா, ஒன்றுமே இல்லை, இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். சில உணவுகள் நான் உனக்கு சொல்கிறேன், அதை மட்டும் அந்த பீரியட்ஸ் டைம்லையோ பீரியட்ஸ் முன்னாடி பின்னாடிக்கோ நீ வந்து கொஞ்சம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நல்ல வந்து நீர் மோர் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நல்ல மோர், இப்போ நம்மளுக்கு சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தொந்தரவு நம்மளுக்கு வெள்ளப்படும் போது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கிறது, இல்லை நம்மளோட வேர்வையில் அதிகப்படியான ஸ்மெல் அடிக்கிறது ரொம்ப வந்து காமனாக இந்த லேடிஸ்க்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வரக்கூடிய தொந்தரவு நிறையவே இருக்குது. ஸோ மோர், நல்ல நீர் மோர் எடுத்துக்கோங்க, அதில் வந்து பெருங்காயம் போட்டு எடுத்துக்கோங்க.
ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளநீர் கொஞ்சம் குடிங்க. ஸோ இளநீர் நீங்கள் ரெகுலராக நீங்கள் கொஞ்சம் குடிக்கும் போது அதுவுமே நல்ல ஒரு இயற்கையான தாது பொருட்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு நல்ல ஒரு மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாம் வந்து உடம்புல வந்து நம்மளுக்கு இந்த வெள்ளைப்படுறது நல்லா கண்ட்ரோல் ஆகும். கருஞ்சீரக எண்ணெய் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தொப்புளில் ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா அடி வயிற்றுல படுத்துட்டு நல்லா அடி வயிற்றுல லைட்டாக ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்ல வட்ட வடிவில் வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு தூங்கினாலே போதும். ஈஸியாக உங்களுக்கு இந்த வெள்ளைப்படுறது, அதிக உடல் சூடு இருக்கிறது, அதிகப்படியான ஃபவுல் ஸ்மெல் இருக்கிறது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இது ஈஸியாக சரி பண்ணலாம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் வந்து ரொம்ப வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுது, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு மாதிரி தயிர் மாதிரி கட்டியாக படுது, இல்லை வந்து அது லைட்டாக ஒரு மாதிரி க்ரீனிஷாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிங்கிஷ் மாதிரியான உணர்வு இருக்கிறது, இல்லை ஃபவுல் ஸ்மெல் அதுக்கடுத்து தொடர்ந்து இருக்குது, வெயிட் கெயின் ஆகுதோ இல்லை வெயிட் லாஸ் ஆகுதோ, இந்த மாதிரி இருந்தால் அப்போது நீங்கள் மருத்துவரை பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் காவியா. எந்த ஊர்லேருந்து? விழுப்புரத்துல இருந்து பண்ணியிருக்கேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 27 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம், சொல்லுடா. வணக்கம்மா. எனக்கு வந்து மூச்சு ரொம்ப வாங்குது, சளி இருக்கு, படிக்கட்டே ஏற முடியல. ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஏறினாலே மூச்சு ரொம்ப வாங்குது. அது ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டோம், அந்த இழுக்கிறதுக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, அதை இழுத்துமே எனக்கு வந்து செட் ஆகல. ஓகே. ரொம்ப சளி இருந்துகிட்டே இருக்கு. தும்மல் வரும்போதெல்லாம் சளி வருது. ஓகே, புரியுது. தும்மல் இருமல் வரும்போதெல்லாம் சளி வெளியாயிட்டே இருக்கு, அது துப்பிட்டே இருக்கேன் நான். ஓகே. நைட்டு தூங்கும் போது இந்த சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே, புரியுது. எவ்வளோ நாளாக இருக்குடா இந்த தொந்தரவு உங்களுக்கு? ஒரு 4 வருஷமா இருக்குங்க. 4 இயர்ஸாக இருக்குது. சரி, நான் சொல்கிறத கவனிங்க. ஸோ இந்த மாதிரி சளி தொந்தரவு அதிகமாக இருக்குது, மூச்சு உள்ளே இழுக்கும் போது வெளியே விடும் போது நம்மளுக்கு இந்த ஒரு மாதிரி விசில் சவுண்ட் மாதிரி விஸ்ன்ற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம பஃப் இல்லை நெபுலைசர் வச்சாதான் நம்மளுக்கு அந்த மூச்சு விடுறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இது சீசனல்னால மாற்றங்கள்னால வரும். இன்னொன்று குறிப்பாக எல்லா காலத்துலேயுமே வரதுக்கான காரணம் நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்குது, நம்மளோட ஏர் பேசேஜ், நம்மளோட சுவாச குழாயில் வந்து சுருக்கம் வர்றதுனால போதுமான அளவு காற்று உள்ளே இழுக்க முடியல. நம்மளுக்கு நுரையீரலுக்கு ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது வராததுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு மாதிரி மூச்சு விட சிரமமாக இருக்கிறது, சளி இருமும் போது நம்மளுக்கு சளி வந்து வர்றது, இதெல்லாம் வரும். கவலைப்படாதீங்க. அதிமதுரம் இருக்கா, அதிமதுரம் எடுத்துக்கோங்க, சிற்றரத்தை எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே சம அளவு. இது ஒரு 20 எடுத்திங்கன்னா அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. அது நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம நுரையீரல் மாதிரியே இருக்கும் அந்த அப்பியரன்ஸ். அந்த மூலிகை மருந்தாக நீங்கள் வாங்கி அதை வறுத்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இல்லை வெயிலில் நல்லா ஒரு 2-3 நாள் வந்து வெயிலில் வச்சு எடுங்க. நல்லா அந்த க்ளீன் ஆகிடும். அதை வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தேனில் குழச்சி எடுங்க. ஸோ தேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கும். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலே போதுமானதுடா. நல்ல நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். அந்த சுவாச குழாய் நம்மளுக்கு சுருங்குது பற்றியா, அதுவுமே கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அது மீண்டும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த விசில் சவுண்ட் இருக்குது, திரும்ப நெபுலைசர் வைக்கிற மாதிரி இருக்குன்னா அப்போது நீங்கள் வந்து தாராளமாக மருத்துவரை பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு நம்ம உள்ளுக்கு வந்து கிளென்ஸ் பண்ணி நுரையீரல் நாள்பட இருந்தாலும் எவ்வளவு ஆழமாக அந்த சளி இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வெளியே தள்ளக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம். எடுத்து ஒரு 10-15 நாள்லேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மருந்துகள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? நான் குணசேகர். என் பேர் குணசேகரம்மா. ஓகே சார், எந்த ஊர்லேருந்து? திருமுல்லை வாயிலிருந்து பேசுகிறேம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? ஃபோனில் எக்கோ கேட்குதுமா. ஓகே, நீங்கள் டிவி வால்யூமை குறைச்சிடுங்க சார். டிவி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேம்மா. உங்கள் வயது என்ன? 84. 84. ஓகே, உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்கள். அம்மா, எனக்கு வந்து 84 வயசு ஆச்சுமா. எனக்கு வந்து இந்த கால் பிளாடர் என்னம்மா வேலை செய்யுது நம்ம உடம்புல? நம்மளோட பித்த பைன்றது வந்து தான் கேல் பிளாடர்னு சொல்றோம். நம்மளுக்கு அதுல இருந்து பித்த நீர் சுரக்குது. சம்பந்தம் இருக்கா? ஆமா, கண்டிப்பா இருக்குயா. ஏன்னா பித்தம் இருந்தா தானே நம்ம உடம்புல சாப்பிட்டது வந்து ஜீரணமாகும். இல்லம்மா, எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா
இப்போ லாஸ்ட் டைம் ஒரு 2 டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சொன்னாங்க கால் பிளாடுடைய ஸ்கின் வந்து திக்கா இருக்குன்னு எழுதி கொடுத்தாங்க எனக்கு. சரிங்கய்யா. அதனால எனக்கு டைஜஷன் எதாவது ஆகாம இருக்குதான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சின்ன உறுப்பு, அது ஒரு குட்டி பை மாதிரி தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது பயங்கர பெரிய வேலை நம்ம உடம்புல செய்யுது. நம்ம அதுல வந்து பித்தம் வந்து சேர்ந்துருக்கும். நம்ம சாப்பிடுறது வந்து ஜீரணமாகிறது என்ன செய்யுது, நம்மளுக்கு அந்த பித்தம் கலக்கும் போது அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட் சேரும் போது தான் நம்மளுக்கு வந்து ஜீரணமே ஆகி நம்மளுக்கு குடல்ல அந்த சத்துக்கள் உரியப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுக்கு மலமாக வெளியே போகுது. நம்ம மோஷன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பித்தம் தான். சில பேர் பித்தவாந்தி எடுக்கிறாங்கன்னு வாங்கல, என்ன கலர்ல வரும், மஞ்சள் கலர்ல தான் வரும். ஸோ அந்த பித்தம் வந்து மஞ்சள் கலர்ல, நான் சொன்ன மாதிரி குட்டியோன பை தான், ஆனா அது பயங்கர எஃபெக்டிவான ஒரு நம்ம உடம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. ஸோ வந்து நீங்க வந்து தாராளமா மருத்துவரை பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பித்த பையில வீக்கம் இருக்கா, இல்ல உள்ள கற்கள் இருக்கா, இல்ல வேற ஏதாவது பாதிப்பு இருக்கான்றதை நம்ம மருத்துவர் பார்த்துட்டு அதுக்கான கரெக்டான ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ராஜாமணிங்க. வயசு 55 வயசு ஆச்சு. சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. உங்க கேள்வியை கேளுங்க. உடம்புல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிலாம் இருக்குதுங்க. சுகர் இருக்குதுங்க, தைராய்டு இருக்குது, அதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. சரிங்கம்மா. அப்புறம் வாயில உண்மை நீர் வரும்போது ஒரு கசப்பான உண்மை நீர் மாதிரி வருதுங்க. பல்லில் இருக்கிற ஈறுகள்லாம் வந்துங்க ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குதுங்க. அதான் என்னன்னு. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்கு அம்மா இது? இது வந்து ஒரு 2-3 மாசமா இருக்குதுங்க. ஓகே, சரி, நான் சொல்றதை கவனிங்க, கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி வாய்க்குள்ள வந்து இருக்கிறது, நம்மளுக்கு தோல்ல ஒரு மாதிரி பரு மாதிரி வர்றது, இது எல்லாமே உள்ள நம்ம உடம்புல கழிவுகளோட தேக்கம் இருக்கு அப்படின்றத குறிக்குது. தேங்காய் பால் இருக்கு இல்லையா, நல்ல கட்டிப்பால் வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி பாலாக எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மாசிக்காய். ஸோ மாசிக்காய் சூரணம் நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்ல குவாலிட்டியானது வாங்கிக்கோங்க, முக்கியமானதே அதுதான். ஸோ வந்து நல்ல குவாலிட்டியான இல்லை மாசிக்காய் வாங்கி நீங்கள் வறுத்து சூர்ணம் செய்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். அதுவுமே நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம தயார் பண்ணும் போது 100% க்ளீனாக சுத்தமாக நம்ம பண்ணுவோம். இல்லை நம்ம நல்ல குவாலிட்டி வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம். ஸோ மாசிக்காய் சூர்ணம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அந்த தேங்காய் பால் வந்து உள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திரிப்பலா சூரணம், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இதோட பொடி தான். அதை வந்து உடம்பு ஃபுல்லாக பூசி குளிங்க. அதுவுமே உங்களுக்கு இந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். வரி பண்ண வேண்டாம். இது 2 விஷயத்தையும் நான் சொன்ன உள்ளுக்கும் வெளிக்கையும் 2த்தையுமே நீங்கள் பண்ணும் போது நல்லா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆனால் தொடர்ந்து திரும்ப அங்கங்கே கட்டிகள் வருது, சூடு கட்டியா, இல்லை வந்து இது வந்து என்ன மாதிரியான கட்டிகள் வருது, இல்லை பருக்களா, இல்லை வந்து சொரியாட்டிக் லீஷனா என்னன்றது நம்ம மருத்துவர்கிட்ட பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நேர்களே. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.